அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு வாரியத்திலிருந்து இந்த எஸ்ஜிடி எக்ஸாம்க்கான ரிசல்ட் வந்து நேற்று வெளியிட்டிருந்தாங்க. அது சம்மந்தமாக நம்ம வந்து ஒரு கட் ஆஃப் அனாலிசிஸ் வந்து மார்க் போட்டிருந்தோம். ஸோ எவ்வளோ பேர் என்னென்ன மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நான் வந்து 96 எடுத்திருக்கேன், 97 எடுத்திருக்கேன், 92 எடுத்திருக்கேன், எனக்கு கிடைக்குமா, 96ல் எடுத்தவங்க எத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து அதனுடைய கவுண்ட் வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இது போன்ற தகவல்கள்லாம் நிறைய உடனுக்குடன் வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வாட்ஸ்அப்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் எப்படி இந்த டேட்டா எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ரிசல்ட் வந்து நேற்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகேங்களா. ஸோ அந்த எக்ஸலாக மாற்றி எக்ஸல் வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போட்டோம் நேற்று. அதில் நிறைய கொஷின் கேட்டிருந்தாங்க, அதுதான் இந்த வீடியோ. ஸோ எஸ்ஜிடி எக்ஸாம் கட் ஆஃப் மார்க் அனாலிசிஸ். ஸோ மார்க் வைஸ் வந்து எத்தனை பேர் என்னென்ன மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, இதில் உங்களுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா, நீ எத்தனாவது பிளேஸில் இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சரிங்களா. ஸோ டாப் மார்க் வந்து யார் எடுத்திருக்காங்கன்னா 126 மார்க். இந்த டேட்டாலாம் நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபில்டர் பண்ணி எடுத்து அதை வந்து உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டில் போட்டு அதை கவுண்டிங் தான் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இது வந்து கண்டிப்பாக கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். சரிங்களா. ஏன்னா அவங்க கொடுத்துருக்க டேட்டா தான் இது. நான் வந்து ஃபில்டர் கண்டிஷனில் எடுத்திருக்கேன். ஏன்னா மேனுவலாக எடுத்தால் மிஸ்டேக் ஆகும், அதனால் எடுத்துருக்குறோம். சரிங்களா. ஸோ இதில் என்னென்னாக்கா நமக்கு கம்யூனிட்டி வந்து கொடுக்கல. மெயின் வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுக்கல. அதனால் வந்து நமக்கு ஜாப் கிடைக்குமா இல்லையான்றது வேண்டாம். சரி, நான் 1 by 1 சொல்கிறேன். சரிங்களா. இதில் வந்து முழுக்க முழுக்க மார்க் பேஸ் பண்ணி தான் பிரிச்சுருக்கிறோம். இதில் வந்து நம்ம கம்யூனிட்டி பீரியாரிட்டி எதுவுமே பார்க்கல. ஓகேங்களா. ஸோ டாப் மார்க்கு 126 மார்க்கு 2 பேர் எடுத்திருக்காங்க, 2 மெம்பர்ஸ். ஓகேங்களா. ஸோ இது 3 காலமாக பிரிச்சுருக்குறோம். அண்ட் அபோவ் அது வந்து என்னென்னாக்க, இப்போ 125 எடுத்தவங்க 2 பேர் இருக்காங்க, 125 மார்க்ஸ் 2 பேர். அண்டு அபோவ்னாக்க 125 அண்ட் அபோவ் அப்படி நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ 125 126 ரெண்டும் சேர்த்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4 பேர் இருக்காங்க. அதாவது 126ல் 2 பேர், 125ல் 2 பேர், டோட்டலாக இந்த 4 பேர். ஓகே, அதாவது 126 2 பேர் இருக்காங்களா, 125ல் 2 பேர் இருக்காங்களா, அண்டு அபோவ்னு பார்த்தோம்னா அப்போ 125 அண்ட் அபோவ்னா இந்த 4 பேர் இருக்காங்க. அப்போ இந்த ரெண்டும் சேர்த்து தான் இந்த 4. ஸோ ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டிருக்கிறோம். சரிங்களா. ரைட். அப்போது ஒரு நிமிஷம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 124 எத்தனை பேர் இருக்காங்க, நமக்கு 124 வந்து எத்தனை பேர்னா 3 பேர். அண்ட் அபோவ்னா இந்த 2 4 3 7 பேர். ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 123ல் ஒருத்தர் தான் எடுத்திருக்காரு. ஸோ 123 அண்ட் அபோவில் 8 மெம்பர்ஸு. அதே போல் நீங்கள் இதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ரைட். இப்போ 120 எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னா 8 பேர். ஸோ நிறைய பேர் வந்து சார் 92 எடுத்தவங்க எத்தனை பேர்னு ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தாரு. ஓகேங்களா. ஸோ 92க்கு மேலே எடுத்தவங்க, 92 மார்க் எடுத்தவங்க 365 பேர். 92 அண்டு அபோவ் 92 91 90 அப் டு 126 வரையும் எடுத்தவங்க 3144 பேர் எடுத்திருக்காங்க. சரிங்களா. ஸோ அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். 110 மார்க் எடுத்தவங்க 37 பேர், 110க்கு மேலே எடுத்தவங்க 214 பேர் இருக்காங்க. ஓகேங்களா. அப்போ அப்படியே வந்தோம்னா 100 மார்க் எடுத்தவங்க 143 பேர், 100க்கு மேலே எடுத்தவங்க 1113 பேர் இருக்காங்க. ஸோ நமக்கு டோட்டலாக போஸ்டிங் வந்து பார்த்தோம்னா ஒரு 2700 சில்லரை சொல்கிறாங்க. அது கவுண்டிங் வந்து பார்க்கணும். சரிங்களா. ஸோ 90 அண்ட் அபோவ் எடுத்தவங்க 3911 பேர். சரிங்களா. 80 வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம் இதில். சரிங்களா. ஸோ 80 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க, 80 மார்க் எடுத்தவங்க 702 பேர் இருக்காங்க. 80க்கு மேலே எடுத்தவங்க 9637 பேர் எடுத்திருக்காங்க. சரிங்களா. ஸோ ஓவராலாக வந்து இதுதான். சரிங்களா. ஸோ இதை வச்சு நீங்கள் எந்த மார்க்குக்கு எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க, 122 யாருமே இல்லைன்ற டேட்டா தான் வந்துருக்குது. 122ல் யாருமே இல்லை. சரிங்களா. ஸோ இதில் நீங்கள் என்ன மார்க் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து முழுக்க முழுக்க மார்க் பேஸ் பண்ணி மட்டும்தான் போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம அந்த இந்த மார்க் இருக்கு இல்லையா,
நம்மளுடைய அந்த கிரேஸ் மார்க் அந்த 0.5 மார்க் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஒரு ஆண்டுக்கும் டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆண்டுக்கு 1.5 மதிப்பெண் அதெல்லாம் சேர்த்துனாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி வைஸ் பிரித்தாங்க. அப்படின்னா நான் ஏன் வந்து இருக்கிறதே 2700-600 போஸ்ட்டு தானே சார், ஏன் நீங்கள் வந்து 9000 பேர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, நிச்சயமாக இவங்களுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து முழுக்க முழுக்க மார்க் பேஸ் மட்டும்தான். இதில் வந்து கம்யூனிட்டி இருக்காங்க, பீரியாரிட்டி இருக்குது, பிஎஸ்டிஎம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ நிறைய கேட்டகிரி இருக்குது. அந்த கேட்டகிரிக்கெல்லாம் ஆளே இருக்க மாட்டாங்க ஒரு சில கேட்டகிரிக்கு. அதனால தான் 80 வரைக்கும், இதுக்கு கீழேயும் போகும், கண்டிப்பாக போகும், சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு 90க்கு மேலே வந்து 3900 பேருக்கு இதிலே போஸ்டிங் முடிஞ்சிருமானா அப்படி கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, விடோ, உமன் கேட்டகிரி நிறைய இருக்குது. பிஎஸ்டிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, பிசிஎம் நிறைய கேட்டகிரி இருக்குது. ஸோ அந்த கேட்டகிரி வைஸ் பிரிக்கும்போது நிச்சயமாக 90 மதிப்பெண் எடுத்தவங்களுக்கும் கிடைக்கும். இதில் வந்து 3911 பேர் வந்து வெறும் பிசி மட்டுமே இருக்க மாட்டாங்க, வெறும் எம்பிசி மட்டுமே இருக்க மாட்டாங்க, ஓகேங்களா. வெறும் கேர்ள்ஸ் மட்டுமே இருக்க மாட்டாங்க, பாய்ஸும் இருப்பாங்க. அதனால் இது வந்து கண்டிப்பாக வந்து இதிலேருந்து அப்படியே டிவைட் ஆகும், நிறைய பிரியும். நமக்கு வந்து அடுத்த லிஸ்ட்டு வந்து டிஆர்பியிலேருந்து என்ன லிஸ்ட்டு கொடுக்க போகிறாங்கன்னா, நமக்கு அந்த கிரேஸ் மார்க்கு ப்ளஸ் கிரேஸ் மார்க்கு, கம்யூனிட்டி இதெல்லாம் சேர்த்து ஓவரால் ரேங்க்கு லிஸ்ட்டு விடுவாங்க. அதில் தான் நமக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ எல்லா தகவலும் நான் உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறேன். இங்கே ஜாயின் அவர் வாட்ஸ்அப் குரூப்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் பேஜுக்கு போகும், வாட்ஸ்அப் சேனலுக்கு போகும். அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் கல்வி சம்மந்தமான செய்திகள்லாம் வரும். டெட்டு மட்டும் இல்லை, எஜுகேஷன், ஸ்கூல் ஸ்டாண்டர்ட், பசங்களுக்கு உண்டானது எல்லா மெட்டீரியல் அப்டேட்லாம் வரும், சரிங்களா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்ம சொல்கிறோன்னா, இதில் வந்து நமக்கு கம்யூனிட்டி இல்லை, பீரியாரிட்டி எதுவும் மென்ஷன் பண்ணல, அதெல்லாம் கிரேஸ் மார்க் ஆட் பண்ணல, வெறும் மார்க் மட்டும்தான், சரிங்களா. அதெல்லாம் போட்டாங்கன்னா 80க்கு கீழேயும் போகும், நிச்சயமாக போகும், என்ன பாருங்கள், ஓகேங்களா. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தடுத்து அப்டேட்டு. உங்களோட கருத்து எதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.